ஹாய் கைஸ்! இன்னைக்கு இந்த வீடியோல பிளாக் சீரிஸோடைய முதல் எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போறோம். என்னங்க இது ஏற்கனவே வந்து ஜிஎல் சீரிஸ் ஆச்சே. ஆல்ரெடி இதுக்கப்புறம் நெறைய ஜிஎல் சீரிஸ் வந்திருக்கு. நீங்க இன்னும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மள பல பேர் கேட்குறீங்க. புரியுது. பட் ஆனா பிளாக் சீரிஸ பத்தி இன்னும் சில பேருக்கு தெரியல. அது தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இவங்க தான் இந்த கதையோடைய மெயின் ஹீரோயின். இவங்க பேரு அர்ணன். இவங்களுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏன்னா அவங்க பாட்டி தான் அந்த கல்யாணத்த அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் அதனால தான் கொஞ்சம் அவங்க அப்படியே சோகமா அப்படியே கல்யாணத்துக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் தான் கல்யாண மாப்பிள்ளை ஷேட்டு. அருணும் கேட்டிருப்பாங்க, "நீ எனக்கு ஒர்த்தான ஆளா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, "கண்டிப்பா நான் உன்னோட அதிகமா படிச்சிருக்கேன். உன்னோட எல்லா விதத்துலயும் நான் வந்து தகுதியானவன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சேட்டு பயப்புல, நம்ம அருணுங்க பார்க்கறதுக்காக அவசர அவசரமா போயிட்டுருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் சொல்றாரு, "கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மணப்பெண்ண பார்க்கறது முறையில்லப்பா. நீங்க வேண்டாம், போக வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம சேட்டு பயப்புல கேட்கலங்க. ரொம்ப அவசர அவசரமா, "இல்ல, இல்ல நான் பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காரு. அங்க போய் பார்த்தா கதவு திறந்தே இருக்கு. நம்ம ஆளுங்களும் போய் உள்ள பார்க்குறாங்க. பட் ஆனா அருணுங்க அங்க இல்ல. "என்னாச்சு? எங்க போனாங்க?" அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இவங்க தான் அருணுவோட பாட்டி. அப்படியே இவங்க தான் அந்த கல்யாணத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு எம்எல் ஃபேமிலி. அதாவது நம்ம ஊர்ல விஐபி ஃபேமிலி, எம்எல்ஏ ஃபேமிலின்ற மாரி அவங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏ பணக்கார ஃபேமிலிய சேர்ந்தவைங்க. இவங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படியே பயங்கரமா. அப்புறம் மான் இவங்க தான் வந்து அருணுவோட தங்கச்சி. அவசர அவசரமா உள்ள கதவ திறந்து வேகமா வந்து பார்க்குறாங்க. பாட்டி கோவமா கேட்குறாங்க, "என்ன நீ கதவ தட்டிட்டு வரமாட்டியா? என்ன மேனர்ஸ் உனக்கு?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சாரி நான் தெரியாம வந்துட்டேன். அருண எங்கேயோ காணோம். அவங்கள எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தேன் இல்ல." அப்படிங்கிறாங்க. பாட்டி கூலா சொல்றாங்க, "இவளுக்கு எப்ப பாரு பிரச்சனை பண்றதே வேலையா போச்சு. பார்க்குறேன் எவ்வளோ தூரம் போறா." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஆளு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டுருக்காங்க. "போங்கய்யா நீங்களும் உங்க கல்யாணமும்" அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காங்க. ஆனா நம்ம சேட்டு பயப்புல விடுற மாரி தெரியல. "ஏய் நான் உன்ன எப்படியாவது தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணாம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்படியே இங்க கட் பண்ணா ஒரு 4 வருஷம் அப்படியே போயிருச்சுங்க. நம்ம அருணுங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. ஓவியம்லாம் வரைஞ்சு ஒரு விக்கிற கடை வச்சிருப்பாங்க. அவங்க இதெல்லாம் ஓவியம் வரைஞ்சு, அதுக்காகவே ஒரு ஷாப் வச்சு ஓப்பன் பண்ணி, அதில சம்பாரிச்சு வாழ்ந்துட்டுருப்பாங்க. 2வது இவங்களுக்கு பாட்டியோட கண்ட்ரோல்ல இருக்க விரும்ப மாட்டாங்க. சொந்தமா சம்பாரிக்கணும். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நமக்கு யாரும் ஒர்த்தான பெர்சன் இதுவரைக்கும் இல்ல. ஸோ நம்ம எந்த வழியிலயும் யாரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பெர்சன். அப்படியே நம்ம ஒரு நாள் நம்ம ஆள் வந்து அப்படியே வரைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல உட்காந்து கடையில. அப்ப நம்ம நுண் பாப்பா வராங்க. யார் இது? நம்ம கியூட்னஸ் பாப்பா. இவங்க தாங்க அந்த கடையோடைய இன்னொரு ஹீரோயின். நம்ம ஆள் கேட்குறாங்க, "நீ அடிக்கடி இங்க வரியே என்ன பார்க்கறதுக்கு, உனக்கு என்னைக்குமே நீ யோசிச்சிருக்க மாட்டியா? இப்படி அடிக்கடி பார்க்குறோமே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட போங்க! நானே உங்கள ஒரு நாளைக்கு எப்போவாவது கொஞ்ச நேரம் தான் பார்க்குறேன். அதுவே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பொறுக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஆஹா! கடை மூடுற நேரம் வந்துருச்சா? சரி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அருண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒண்ணும் தேவையில்ல. நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. காத்து வரட்டும் அப்படின்ற மாரி அருணுங்க சொல்லிட்டாங்க. மாமா நான் இப்ப என்ன கேட்டுட்டு நீங்க என்கிட்ட இப்படி ரூடாவே நடந்துக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அருணும் கேட்குறாங்க, சரி நீ இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது, இந்த ஹோம் ஒர்க் பண்றது, இந்த மாரி எந்த ஒர்க்குமே உனக்கு இல்லையா? எப்ப பாரு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே! அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அருணுங்கன்ட்டு, "போங்க அருண், நீங்க எக்ஸாம் பத்தி பேசி போர் அடிக்கிறீங்க. போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படியே திரும்பி போறாங்க. ஆனா நம்ம ஆளு, "அப்பாடா! நம்ம வேலைய பார்க்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா அவங்க ஒர்க்க பார்க்குறாங்க. இருந்தாலும் பாப்பா போ மாட்டாங்க. திரும்பி வந்து கேட்பாங்க, "ஆமா, நானே என்னோட ஃபீலிங்ஸ உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். ஆனா நீங்க வந்து எக்ஸாம் பத்தி பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா அருணுகிட்ட சொல்றாங்க. அருணுங்க அப்படியே இத கேட்டுட்டு, "ஐயோ! இவ இன்னைக்கு நம்மள விடமாட்டா போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி, அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. "ஏய் நீ ஒரு ஸ்டூடண்ட்டுடி. உன்கிட்ட எக்ஸாமு, படிப்ப பத்தி பேசுறதுக்கு வேற என்னடி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அருணும் கேட்குறாங்க. ம் "நம்மள பத்தி பேசுங்க. நீங்க என்ன விரும்புறீங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கைய பிடிக்கிறாங்க. நம்ம அருணுங்க அப்படியே டென்ஷன் ஆவுறாங்க. "கைய உடுடி! ஓ! நீ முதல்ல வீட்டுக்கு போறியா? போ ஃபர்ஸ்ட்டு போய் வேலைய பாரு" அப்படின்னு சொன்னாங்க. நான் போக மாட்டேன்."
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அருணுங்கால ஒண்ணும் முடியல. இவன் இன்னைக்கு விட்டு போற மாரி தெரியல. சரி ஓகே. எதுக்கு வந்த சொல்லு? முதல்ல கைய விடு. என்ன விஷயம் சொல்லு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அருணுங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் சொல்றாங்க, சரி நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீங்க நான் சொன்னா நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா சொல்றாங்க. என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணுமா? நான் ஏன்டி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நுங் பாப்பாக்கு அப்படியே மூஞ்சி சோர்ந்த மாரி வச்சுட்டு அப்படியே பாவமா அருணுங்க பார்க்குறாங்க. நமக்கு அருணுங்க அத பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவள என்ன பண்றது? சரி ஓகே. நீ சொல்லு. என்ன விஷயம்? நீ என்ன விஷயத்துக்காக வந்த? அத சொல்லு மொதல்ல. அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அருண் நான் வீட்ட விட்டு ஒடியாந்துட்டேன். நான் உங்களோட தங்கிக்கட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது என்னோட தங்குறியா? அதெல்லாம் முடியாதுடி. ஏய் கைய விடு நீ கெளம்பு. ஆ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஐயோ! இவன் என்னடா இது இவளோட வம்பா போச்சு. ஏன் அதெல்லாம் பண்ண முடியாதுடி. அப்படியே சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட்டு நீ வா உன்ன உங்க வீட்டுக்கு நான் பஸ் ஏத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டு வராங்க. நீ ஏன் இப்படி பண்ற அருண்? என்ன கூட்டிட்டு போ. நான் திரும்பி போக மாட்டேன். நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. "நீ ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்க? வீட்டுக்குலாம் உன்ன கூட்டிட்டு போக முடியாது. நீ உங்க வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி அருணுன்னு சொல்லிடுறாங்க. "இல்ல நான் உங்களோட வருவேன்" அப்படின்னு சொல்லி பிடிவாதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. "நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ற? எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு நீ இந்த மாரிலாம் பண்றத பார்த்தா. நீ ஏன் இப்படிலாம் செய்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அருண் கேட்டுக்கிட்டே நிப்பாங்க. நம்ம இன்னும் சிரிச்சுக்கிட்டே, "இல்ல நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போணும்" அப்படின்ற மாரியே நின்னு பார்த்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அருணுங்க ஒரு கட்டத்துக்கு மேல, "நீ இதே மாரி பண்ணிட்டு இரு. நான் வந்து இதுக்கு மேல உன்ட்ட பேசவே மாட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லி அருணுங்க சொல்லிருவாங்க. நம்ம அதுக்கு அப்படியே கேட்டுட்டு நம்ம ஆள் அப்படியே ஸ்டன் ஆயிருவாங்க. சரி அருணுங்க நம்ம இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்றாங்க. சரி வேணாம் நம்ம பஸ்ஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போயிருவாங்க. அவ்வளோதான் இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்.